ரெகுலரா கட்டுற வீடு மாதிரி இல்லாம, டிசைனுக்கு அதிக முக்கியத்துவம் குடுத்து, ஆர்க்கிடெக்ட் டிசைன்ல ரொம்ப யூனிக்கா, மாடர்னா வடிவமைச்சிருக்காங்க. ஸ்டோன் பாத்வேவோட கிரீனா கார்டன் செட்டப் குடுத்து, அத லிவிங் ஸ்பேஸ்ல இருந்தும், டைனிங் ரூம்ல இருந்தும் விசிபிளாவும், அதே சமயம் அக்சஸ் பண்ற மாதிரி பிரெஞ்ச் டைப்ல 2 பெரிய யுபிவிசி டோர்ஸ் குடுத்திருக்காங்க. பார்க்க கோர்ட்யார்ட் டைப்ல ரொம்பவே நல்லா இருக்கு. ரைசர்ஸ் இல்லாம இன்னர் ஸ்டேர்கேஸை மெட்டல்லையே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறது பார்க்க டிஃப்ரெண்ட்டா சூப்பரா இருக்கு. 3 பெட்ரூம்ஸ்க்குமே ஸ்லைடிங் டைப்ல உட்டன் டோர்ஸ் கொடுத்து 3லையுமே உட்டன் காட், வார்ட்ரோப், கபோர்ட்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் உட்பட 2 பெட்ரூம்ஸ்க்குமே தனித்தனியாக பிரைவேட் பால்கனியும் பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷன் டிசைன் ஆகட்டும், இல்லை இன்டீரியர் ஆகட்டும், இல்லை வீட்டோட பிளான் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. பார்க்க யூனிக்காக நல்லா இருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுகளை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1650 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 30 அடி அகலமாகவும் 55 அடி நீளமாக இருக்கு. பில்டிங்கை வந்து 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். எல்லோ, ஒயிட் அண்ட் கிரே கலரில் டெக்ஸ்டர் டிசைன்ஸும் நிறைய கிரில் ஒர்க்ஸும் ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை கான்டெம்பரரி லுக்கில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே நார்த் வெஸ்ட்டில் கார் பார்க்கிங். சைஸ் 16க்கு 16. தரைக்கு பூரா 2க்கு 2 அடி சைஸில் ஹெவி டியூட்டி ஃபுல் பாடி பார்க்கிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனை அப்படியே ஓப்பனாக விட்டு அதில் பெர்கோலா டிசைனில் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. தேவைப்பட்டால் இதில் கிளாஸ் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. கார் பார்க்கிங்க்கு அட்ஜசண்ட்டாக நார்த் ஈஸ்ட்டில் கிரனைட் ஃபினிஷில் சிட் அவுட் ஏரியா. கிராண்ட் லுக்குக்காக காங்கிரீட்லேயே என்ட்ரன்ஸ் ஆர்ச் மாதிரி பில்ட் பண்ணி அதுக்கு பூராமே கிரே கலரில் டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட்டோட சைஸ் 8.75க்கு 11. வீட்டில் சின்னதாக ஒரு கார்டன் ஸ்பேஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பாத்வே அமைச்சு அங்கே க்ரீனாக ஒரு கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை 7க்கு 5 அடி சைஸில் தேக்கு மரத்தில் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக்கெல்லாம் கொடுத்து நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர். சைஸ் 8க்கு 5. சவுத் வாலில் பார்த்தீங்கன்னா நேரோ டைப்பில் ஃபிக்ஸ்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஃபோயர் எடுத்து நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஹால். சைஸ் 22க்கு 16. நார்த் சைடில் டாப், பாட்டம் அண்டு சைட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட ஒரு பெரிய உட்டன் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இது உட்டன் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. கார்டன் ஸ்பேஸை நம்ம லிவிங் ஸ்பேஸில் இருந்தும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக ஈஸ்ட் வாலில் சேஃப்டி கிரில்லோட பெரிய யூபிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். சைஸ் 10க்கு 8. லிவிங் ஹாலில் இருந்து மட்டும் இல்லாமல் டைனிங் ஸ்பேஸில் இருந்து கார்டன் ஸ்பேஸை அக்சஸ் பண்ணுறதுக்காக இங்கே கிளாஸ் அண்ட் யூபிவிசியில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த யூபிவிசி டோரில் சேஃப்டி கிரில்லும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் அண்டு மிரர் ஃபிட் பண்ணுறாங்க. கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன். சைஸ் 10க்கு 10.
எல் ஷேப்ல டேபிள் டாப் அமைச்சு கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஃப்ளூட்டர் கிளாஸ் டோர்ஸோட நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக சைடில் நிறைய உட்டன் வால் ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட், உட்டன் டோரும் அது போக மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. அவுட் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா சைஸ் 10x5 டேபிள் டாப் வித் சிங்கோட கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோம். சைஸ் 11x10. சென்டரில் பெரிய உட்டன் கார்ட், ஹெட்போர்ட் டிசைன், 2 பக்கமும் சைட் டேபிள், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், கார்னரில் ஃபுல் லென்த் மிரர் வச்சு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். ரைசர்ஸ் இல்லாமல் புதுமையான டிசைனில் மெட்டல் அண்டு காங்கிரீட்டில் ஃபேப்ரிகேட் பண்ணி ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து ஸ்லைடிங் டைப் உட்டன் டோர் ஓப்பன் பண்ணி சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்ட்ராரோம். சைஸ் 16x11. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க். சென்டரில் கிங் சைஸில் பெரிய உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைன், சைட் டேபிள், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸ், அது போக பெரிய மிரர் வச்சு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசர், டவல் பார், கிளாசெட், மிரர், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு செப்பரேட்டாக சைடில் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 21x4. அடுத்து பேசேஜில் இருந்து ஸ்லைடிங் டைப் உட்டன் டோர் ஓப்பன் பண்ணி தேர்ட் பெட்ரூம் கென்ட்ராரோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. கிங் சைஸில் பெரிய உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைன், சைட் டேபிள், ஃபால் சீலிங் ஒர்க், லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஃபோயரில் கொடுத்த மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா நேரோ டைப்பில் ஃபிக்ஸ்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக மட்டும் இல்லாமல் பார்க்க டிசைனாகவும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நேரோ விண்டோஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா உட்டன் ஃபினிஷிங்கில் ஒரு பே விண்டோவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த பெட்ரூமுக்கும் ப்ரைவேட்டாக பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த கவர்டு பால்கனியோட சைஸ் 9.4x5. கவர்டு பால்கனியை அடுத்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் டைப்பில் பெரிய பால்கனி. சைஸ் 29x6. ரெகுலராக கட்டுற வீடு மாதிரி இல்லாமல் டிசைனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஆர்கிடெக்ட் டிசைனில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க.
இந்த வீடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலே டெரஸ் போகிறதுக்கு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் பக்கத்தில் வடமதுரையில் கேட்டட் கம்யூனிட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore and 60 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். டெரஸ் ஃப்ளோருக்கு பூரா ஒயிட் கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.